போன வாரம் வரைக்கும் 1900 ரூபாய்க்கு வாங்கின சிலிண்டரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி 3500 ரூபாய் விலை சொல்லி நீங்கள் ஒரு சாப்பாடு இல்லை, ஏதோ பசி எடுக்குது, ஒரு டீ குடிக்கணும்னு வருவாங்க. அந்த காலத்தில் நாங்கள் வணக்கம். உலகம் ஃபுல்லாக இப்போ இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கிற போர் தான் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னாலும் அது அங்கே தானே பிரச்சனை நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு தேதியில் ஒரு சாதாரண பாமர மனுஷன் கூட இந்த கேஸ் பிரச்சனை, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, எல்என்ஜி தட்டுப்பாடு இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஈரானில் நடக்கிற போர் நம்ம சென்னையில் எப்படி அதனோட தாக்கம் இருக்குது, அது அவங்களுக்கு அந்த சிலிண்டர் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பொதுமக்களும் அதே போல் கடைக்காரங்களும் எவ்வளோ இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்படியே உள்ளபடியே கொடுத்துருக்குறோம். இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால் பல பேரோட வாழ்வாதாரமே காணாமல் போயிருக்கு. சிலர்லாம் கடையை பூட்டிட்டு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் சொல்கிறத நம்ம கேட்க முடியுது. சிலர்லாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு மாத சம்பளம் ஃபிக்ஸ்டாக ஒரு மாத சம்பளம் இல்லாத நிலமையில் ஒரு இந்த கடையை நடத்தினா தான் பொழப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வணிகர்கள்லேருந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான கடைகள் வரைக்கும் இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு வாரத்துக்கு மட்டும் சிலிண்டர் ஒரு மாதிரி கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுவும் பிளாக்ல தான் கிடைக்குது. கவர்மெண்ட்டில் சொல்கிற ரேட்டை விட பல மடங்கு அதிகமாக தான் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் இன்னும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. சிலரோ இதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு சிலிண்டரே தேவையில்லை, நான் திருப்பி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி விறகடுப்புக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதையும் நம்ம பார்க்க முடியுது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே இருக்கிறபடியே சொல்லியிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலிண்டரே இப்போ கிடைக்கவே இல்லை. உடனே சொன்னோடனே காலையில் சொன்னால் ஈவினிங்கே எத்தனை வந்து போடுவாங்க. இப்போ சிலிண்டரே கிடைக்க மாட்டேங்குது. 2 நாளாக சொல்லினுங்கிறேன், ஒன்று எத்தனை தான் கொடுக்கவும் இல்லை. இப்போ ஜனங்களாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அது எதுங்க வேலை வெட்டிக்கு போனால் இங்கே எங்கன்னா கடை சின்ன சின்ன தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றாங்க, கொள்கிறாங்க. இப்போ நேற்று சொன்னது ஒன்றுமே வரல. 2000 ரூபாய்க்கு வாங்கின சிலிண்டரு இப்போ 3500 4000 விற்கிறாங்க. நாங்கள் அதை வாங்கி நாங்கள் எப்படி விற்கிறது, எப்படி தொழில் பண்ணுறது, கடை கொடுப்போமா, சிலிண்டருக்கு கொடுக்குறதா, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத முழிச்சுன்னு இருக்கோம். நாங்கள் அதை நம்பி தான் இருந்தோம். இப்போது பழைய மாதிரி நாங்கள் முன்னாடி விறகு தான் யூஸ் பண்ணியிருந்தோம், விறகுக்கே போயிட்டோம். இப்போ ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. யாரை கேட்டாலும் எல்லாரும் சிலிண்டர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ரீசெண்டாக 114 ரூபா ஒரு சிலிண்டருக்கு ஏறிடுச்சு. ஆமாம், இப்போ இந்த 114 ரூபா ஏறினாலும் கிடைக்கல இல்லையே, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கமர்ஷியலுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போன வாரம் வரைக்கும் 1900 ரூபாய்க்கு வாங்கின சிலிண்டரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி 3500 ரூபாய் விலை சொல்லி இன்றைக்கி போட்டிருக்கிறாங்க. இப்போ 3500 சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது கிடைக்கல. நாங்கள் வீட்டு சிலிண்டரும் யூஸ் பண்ண முடியாது. வீட்டுக்கு புக் பண்ணாலும் புக்கிங் ஆக மாட்டாங்குது, புரியுதுங்களா? இப்போ 3 நாளாக தான் புக் பண்ணிட்டு இருக்கிறேன், 3 நாளாக புக்கிங்கே ஆக மாட்டாங்குது. சரி, நம்ம சிலிண்டர் போடுறவங்கள கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு புக் பண்ணுங்க, நாளான்னைக்கு புக் பண்ணுங்க, புக்கிங் ஆகலைன்னா புக்கிங் ஆகுறப்போ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் முன்னாடி 300 ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ ஏற்றுறாங்க, விலையெல்லாம் ஏற்றிட்டு செய்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதனால நிறைய பாதிப்பு இருக்குங்க. ஒரு சாப்பாடு இல்லை, ஏதோ பசி எடுக்குது, ஒரு டீ குடிக்கணும்னு வருவாங்க. அந்த காலத்தில் நாங்கள் டீ இல்லைன்னு சொல்ல முடியாது. 2-3 நாளாக நான் இருக்கிறது என்கிட்ட ஒரு 5-6 சிலிண்டர் இருக்கிறனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். இன்றைக்கி அந்த டெட் எண்டில் கொண்டு போட்டிருக்கிறாரு. இது இப்போ நாளைக்கு வரைக்கும் தான் வரும். 3000 ரூபா கேட்டு கூட கொடுக்கல, 3500 கேட்டு கொடுக்கல, 4000 ரூபாய் இருந்தால் சிலிண்டர் தரேன்றாங்க. இதுக்கு கரண்ட் இருப்போம்னா எங்களுக்கு கரண்ட் வேணும். எங்களுக்கு கரண்ட் கிடையாது, எங்களுக்கு பேட்டரி தான். ஏன்னா இதில் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. டென்ஷன் எங்களுக்கு ஃபயர் ரோடுக்கு போகிறதுனால அவ்வளோ இல்லை. பட் இதையே நம்பி இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் தான், அவங்களால முடியாது, நடத்த முடியாது. கைவசம் ஒரு 1/2 சிலிண்டர் கிடக்கு, அவ்வளோதான். அது காலி ஆச்சுன்னா வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது தான். எவ்வளோ வெயில் மழை பெஞ்சா கூட டீ எதிர்பார்க்க மாட்டாங்க. மழையில் கூட அதிகம் டீ குடிக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க வீட்டுக்கு. ஆனால் வெயிலில் கண்டிப்பாக நின்று டீ குடிப்பாங்க. எங்களுக்கு இப்போ சிலிண்டர் இல்லைன்னா அப்புறம் எங்கே நாங்கள் டீ கொடுக்குறது? எதுவுமே கொடுக்க முடியாது. யாரையுமே சொல்கிறதுக்கே இல்லை. இது எங்கேயோ நடந்த பிரச்சனைக்கு நம்ம பலிக்கடை ஆகிறோம், அவ்வளோதான். வேறு கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும்? சிலிண்டர் இருந்தால் தான் இருக்கிற ஜனங்க சாப்பிடுவாங்க, பசி ஆத்துறேன், எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். கேஸ் இல்லையே,
இப்போ சமைக்கிறதுக்கும் வந்து கேஸ் இல்லாத ரொம்ப மனசு நிறைய பேர் வந்து போகிறாங்க வராங்க. ஒரு ஆம்லெட் வேணுன்னா வந்து கேஸ் இல்லைன்னு சொன்னோன்னே எல்லாம் அது போயிடுது. என்னக்கா கேஸ் இல்லைன்றீங்களே, உங்களை நம்பி தானே நாங்கள் வந்திருக்கோம் சொல்கிறாங்க.